ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எக் அண்ட் பிரெட் ரோஸ்ட் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெகுலர் சாண்ட்விச் அண்ட் டோஸ்ட் மாதிரி இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் நம்ம எக்கை 4 சைடும் கட் பண்ண போகிறோம். அதாவது அந்த சுற்றி இருக்க கார்னர்ஸை கட் பண்ணாமல் நடுவில் ஒரு ஹோல் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ஏன்னா நமக்கு இந்த ஹோல் பர்ஃபெக்டாக வேணும். அப்போ தான் நம்ம உள்ள அதில் ஸ்டஃப் பண்ண முடியும். ஸோ சாஃப்டாக கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ப்ரெட்டு நீங்கள் செய்ய போகிறீங்களோ அத்தனை ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 பீஸையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் ஆனியன், 2 டைப் ஆஃப் கேப்சிகம் எடுத்திருக்கேன். எல்லோ கேப்சிகம் அண்ட் ரெட் கேப்சிகம், 2 எக் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கட் பண்ண ஆனியன், கேப்சிகம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது 2 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும். இப்போ நமக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட். உங்கள்கிட்ட சில்லி பேஸ்ட் இல்லைன்னா சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது பேனில் கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம். அதில் நம்ம கட் பண்ண பிரெட் ஸ்லைஸை வச்சு அந்த ஹோலில் இந்த ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்கலாம். அதில் அந்த ஹோல் ஃபில் ஆகிற அளவுக்கு நம்ம எக்கு அதில் ஊற்றிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் அதில் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல், பட் சீஸ் போட்டால் பீஸா மாதிரியே இருக்கும். அதுக்கு மேலே நம்ம அந்த கட் பண்ண பீஸ், அந்த குட்டி பீஸை அது மேலே வச்சிடலாம். வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அது அது கூட ஸ்டிக் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் நம்ம அதை திருப்பி போட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா இது மேலே இன்னும் கொஞ்சம் பட்டர் கூட தடவிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரெகுலராக சாப்பிட்ற ப்ரெட் டோஸ்ட்டை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிட்ஸ் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா உள்ளே எக் இருக்கும். அதே அப்சைட் டவுன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீஸ் இருக்கும். ஸோ இது சாப்பிடவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.